ஈரோட்டில் இருந்து பொம்முடிக்கு ஒரு சமையல் விஷயமா போயிருந்தோம். அதாவது நந்தினிக்கு வளைகாப்பு வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். நந்தினியோட வளைகாப்பு சிறப்பாக பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சமையல் பேசியிருந்தோம். அதேமாரி ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எல்லாம் அசம்பிள் ஆகி எக்ஸிலேட்டர் மூலிமா பிளாட்ஃபார்ம் போயிட்டோம். அங்கே போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். அடுத்ததாக ட்ரெயின் வந்தது. நாங்கள் ட்ரெயின்லேயும் ஏறி உட்காந்துட்டோம். பொம்முடி போயிட்டோம். 1.5 மணி நேரத்தில் பொம்முடி போயிட்டு அங்கேருந்து மண்டபத்துக்கு வந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும் அப்படிங்கிறதுனால இடையில ஒரு பேக்கரியில் இருந்து நாங்கள் கொஞ்சம் டீ சாப்பிட்டோம். டீ சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு திருப்பவும் வந்து நாங்கள் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனோம். அந்த பேக்கரியிலேருந்து ஒரு 100-150 அடி தூரத்தில் மண்டபம் இருந்தது. நாங்கள் மண்டபத்துக்கு ரீச் ஆனோடனே போய் முதல் வேலையாக காய்கறிகளெல்லாம் செக் பண்ணோம். நாங்கள் லிஸ்ட்டில் கொடுத்த மாரி எல்லா பொருட்களும் இருக்குதா அப்படின்னு சொல்லி காய்கறி மளிகை லிஸ்ட்டு இதெல்லாம் செக் பண்ணோம். அடுத்ததாக வந்து நாங்கள் அடுப்புக்கு வந்து சமையல்காரர் வந்து பூஜை போட்டார். பூஜை போடும்போது நாங்களும் நல்லபடியாக இந்த விசேஷத்தை வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணினோம். பிரார்த்தனை பண்ணிவிட்டு அடுத்தது அந்த அடுப்பில் வந்து பால் காய்ச்சி நாங்கள் வந்து பால் வந்து எடுத்து தயிர் போடுறதுக்கு எடுத்து வச்சுட்டு அடுத்தடுத்து வேலைகள் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அடுத்ததாக வந்து நாங்கள் காய்கறியெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா 7 வகையான சாதம் அப்படிங்கும்போது அதுக்கு உண்டான வேலைகள் வந்து நம்ம சீக்கிரமாக செஞ்சு கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துலேயே நாங்கள் வந்து விடிய விடிய போயிருந்த 10 ஆட்களும் வேலை செய்தே இருந்தோம். பூண்டு ஒருத்தர் உளித்தாங்க, ஒருத்தர் வந்து வெங்காயம் உளித்து கொடுத்தாங்க, ஒருத்தர் கேரட் பீன்ஸு இப்படியெல்லாம் வந்து அவங்கவுங்களுக்கு உண்டான வேலைகளை வந்து கரெக்டாக செஞ்சாங்க. இந்த நாள் வந்து எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நாள்னு கூட சொல்லலாம். ஏன்னா நந்தினி வந்து ஒரே ஆளாக இருந்து இந்த வேலைகளை பார்க்கறதுனால அவங்களுக்கு எவ்வளோ நம்ம சிறப்பாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் முயற்சி பண்ணி எல்லா வேலைகளும் செய்து கொடுத்தோம். அடுத்தது 550 லட்டு கேட்டிருந்தாங்க. அந்த லட்டு நைட்டே போட்டுட்டோம். லட்டு போட்டு முடிச்சுட்டு அடுத்தது விடியற் காலையில் 1 மணிக்கு அடுப்பு பற்ற வச்சு சாதமெல்லாம் கிளற ஆரம்பித்தோம். முதல்ல வந்து என்ன சாதம்னு பார்த்திங்கன்னா புளி சாதம் கிளறும்போது வந்து ரொம்பவே சூடாக இருந்தது. அதனால் வந்து அதை என்னால் கிளியராக எடுக்க முடியல. அடுத்தது வந்து தேங்காய் சாதம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயாசத்துக்கு உண்டானதெல்லாம் வந்து எங்கள் நாத்தனார் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னென்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து வச்சாங்க. கார்ன்ஃப்ளெக்ஸ் பாயாசத்துக்கு தேவையானதெல்லாம். அடுத்ததாக இங்கே வந்து தேங்காய் சாதத்துக்கு வந்து தேங்காய் ஒருத்தர் உரிச்சிட்டு இருந்தார். அப்படியே அவங்கவுங்க வேலைகள் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். டைமிங் போனதும் தெரியல. 11 மணிக்கு சாதம் அப்படிங்கிறனால அடுத்ததாக கருணக்கிழங்கு கட்லெட் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து நம்ம ஒருத்தர் அடுப்புக்கிட்டு நின்று அந்த வேலையை ஒருத்தர் சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. வளைகாப்புக்கு பேசி இங்கே வந்து வளைகாப்புக்கு எல்லாம் நாங்கள் மும்முரமாக தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இங்கே வந்து மீதி இருக்கிற சாதத்துக்கு வந்து இவர் அண்ணன் வந்து இந்த ஜீரா ரைஸ் போட்டு பட்டாணி எல்லாம் போட்டு இந்த பிரெட்டாக சாப்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சுட்டு இருந்தார். இங்கே வந்து தேங்காய் இன்னும் பொரியலுக்கு நிறைய தேவைப்படுது அப்படிங்கிறனால இங்கே ஒருத்தர் தேங்காயை போட்டு ஒழிச்சிட்டு இருந்தார். அடுத்ததாக இங்கே வந்து நாங்கள் உருட்டி வச்ச லட்டுகளை வந்து நான் எண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நல்லா லட்டு காயணும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பராத்தில் போட்டு எடுத்து வச்சிட்டோம். அடுத்ததாக இங்கே பார்த்திங்கன்னா இங்கே மாங்காய் சாதம் வந்து 2 லேடிஸ் வந்து கலப்பிகிட்டு இருந்தாங்க. மாங்காய் சாதம் முடித்தோன்னே அடுத்தது வந்து அப்படி லெமன் சாதத்துக்கு வரணும். மாங்காய் சாதம் வந்து ரொம்ப சூப்பராக வந்தது, எடுத்து காட்டினாங்க. அடுத்தது தேங்காய் உடச்சி கொடுத்த உடனே நாங்கள் அந்த தேங்காயும் வந்து திரும்ப ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது மீதி இருந்த பாத்திரமெல்லாம் நாங்கள் கழுவி புழங்கினோம். ஒரு வழியாக எல்லா சாதம் கிளறி முடித்தாச்சு. மாங்காய் சாதம், தேங்காய் சாதம், புளி சாதம், பிரெட் சாதம், வெஜிடபிள் பிரியாணி அப்படின்னு சொல்லி எல்லா 7 வகையான சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கேரட் பீன்ஸ் பொரியல், இது வந்து சாம்பார், கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார், இது வந்து பாயாசம், கார்ன்ஃப்ளெக்ஸ் பாயாசம், தயிர் சட்னி, ஜீரா ரைஸ், புளி சாதம். அடுத்ததெல்லாம் கேட்ரிங் பசங்களும் வந்துட்டாங்க. நந்தினியோட வளைகாப்பு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சொந்தங்கள்லாம் வந்து வாழ்த்துனாங்க. வாழ்த்து முடித்தோன்னே அப்படியே வந்து ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டாங்க. அடுத்ததாக வந்து பந்தி நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 3 பந்தி போய் 4வது பந்தியில் தான் நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம். சாப்பிட்டு அடுத்த 1/2 மணி நேரத்தில் நாங்கள் வந்து புறப்பட்டு ரிட்டன் ஈரோடு வர ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வீடு வந்து சேரும்போது சரியாக இரவு 7 மணி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.